ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் இசை யாழினி. ஐம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ சாஃப்ட்வேர் ட்ரைனர் அண்ட் ஆல்சோ சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் படித்தா என்ன ஆகலாம், அது எந்தெந்த இடத்துலலாம் ரியல் டைமில் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். டே பை டே வர சீரியஸில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம டீப்பாக நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டே பை டே போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்போ தான் நீங்களும் க்ரோ ஆக முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா? ஸோ இவ்வளோ லாங்குவேஜஸ் வந்துருச்சு. பைத்தான், ஜாவா, சி++, பிஹெச்பி, அப்புறம் டேட்டாபேஸஸ்க்கு நம்ம கோட் எழுதுகிறோம். அப்புறம் ஆர் லாங்குவேஜ், பிஹெச்பி, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். சரியா? ஸோ ஏன் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்? அதுக்கு நம்ம பேசுகிற தமிழ், இங்கிலீஷ்லாம் தெரியாதா, புரியாதான்னு கேட்டால் புரியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே ஹியூமன் லாங்குவேஜஸ், அதாவது 0, 1 அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ அது கூட மட்டும்தான் அது இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகே, இது மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இன்புட் கொடுக்கும்போது கூட நம்ம ஆல்ஃபபெட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் பிரிண்ட்டு, அப்புறம் வாய்டு மெயின், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம். அப்போ அது மட்டும் எப்படி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா எடிட்டர், லைக் கம்பைலர், இன்டர்பிரிண்டட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த எடிட்டருக்கு தான் என்ன தெரியும் அப்படின்னா, ஹியூமன் லாங்குவேஜும் தெரியும், லைக் ப்ரோக்ராமிங், லைக் மெஷின் லாங்குவேஜும் தெரியும். நம்ம கொடுக்குற அந்த இன்புட்டை மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். கம்ப்யூட்டர் கொடுக்குற ரெஸ்பான்ஸை ஹியூமன் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் மாதிரி தான் அந்த எடிட்டர் பெர்ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறதா இருந்தால் அது படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அதாவது என்ன ஃபியூச்சரிஸ்டிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம படிப்போம். அப்போ தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது, ஸோ அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதோட சாஃப்ட்வேர் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்சரியே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஓஎஸ் மாற்றி கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது விண்டோஸில் பைத்தான் கோட் எழுதுகிறேன் அப்படின்னா நம்மளால் மேக்லேயும் ரன் பண்ணிக்க முடியும், லினக்ஸ்லேயும் ரன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அடுத்த லைன் என்ன அப்படின்னா, ஈஸி டு கோட். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோடை பில்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இது ஊப்ஸ் கான்செப்ட் ஓரியன்டட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த சீரியஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ஈஸி டு டீபக். ஸோ டீபக் அப்படிங்கிறது எரர்ஸ் சப்போஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ எந்த இடத்துல என்ன எரர் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும், நம்ம இது கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயே 2 டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஒன்று இன்டர்பிரிண்டட், இன்னொன்று கம்பைலர். ஸோ கம்பைலருக்கும் இன்டர்பிரிண்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கம்பைலர் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இன்டர்பிரிண்டட் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு லைனாக செக் பண்ணி அவுட்புட் கொடுக்கறது தான் இன்டர்பிரிண்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ பைத்தான் இஸ் எ இன்டர்பிரிண்டட் லாங்குவேஜ். ஸோ அடுத்து பைத்தானில் நம்பர் ஆஃப் லைப்ரரி ஃபைல்ஸும் பேக்கேஜஸும் இருக்கிறதுனால அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம பைத்தானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பைத்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அது என்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, லைக் நம்ம கொடுக்குற கோடு, நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டில் டேட்டாவை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை பேக் எண்டுக்கு, அதாவது டேட்டா பேஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு படிக்கிறோம் அண்ட் அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம், பைத்தானோட அப்ளிகேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி இதை எப்படி க்ரியேட் பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்யூ.